வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். விபத்தின் போது தலையில் அடிபட்டால் 3 லட்சம் ரூபாய் உதவி, முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் இதய நோய் சிகிச்சை மாத்திரைகள் வெளி மார்க்கெட்டில் விற்பனை, எதிர்க்கட்சி தலைவர் இரா சிவா குற்றச்சாட்டு. தமிழகத்தை பின்பற்றி புதுச்சேரியில் முகக்கவசம் இல்லாமல் நாய்களை வெளியே அழைத்து வந்தால் அபராதம் விதிக்கப்படும், முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். புதுச்சேரியில் தேசிய தூய்மை பணியாளர்கள் நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் மூலம் கழிவுநீர் பராமரிப்பு இயந்திரங்கள் கொள்முதல் செய்யப்பட்டன. விபத்தின் போது தலையில் அடிபட்டால் 3 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். விபத்து ஏற்பட்டு படுகாயம் அடைந்தால் 1.5 லட்சம் ரூபாய் உடனடியாக வழங்கும் சேவையினை பிரதமர் மோடி துவக்கியுள்ளார். இந்த திட்டம் மிகவும் வரவேற்கத்தக்கது. இதில் தலையில் அடிபட்டாலும் ஸ்பைனல் கார்டு அடிபட்டாலும் புதுச்சேரியில் சிகிச்சை பெற முடியாமல் சென்னைக்கு போக வேண்டிய சூழல் உள்ளது. ஒரு வாரத்திற்கு மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற வேண்டியுள்ளது. இதற்கு கூடுதல் செலவாகிறது. எனவே பிரதமர் திட்டத்துடன் புதுச்சேரி அரசு நிதியாக 1.5 லட்சம் ரூபாய் சேர்த்து 3 லட்சமாக அரசு வழங்கும் என முதலமைச்சர் ரங்கசாமி பேரவையில் அறிவித்தார். விபத்தால் பாதிக்கப்படும் அனைவருக்கும் பாகுபாடின்றி இந்த நிதி உதவி வழங்கப்படும். கட்டண சேவை விபத்து மத்திய அரசு பாதிப்பு மோடி அவர்கள் அந்த கட்டணமில்லா சேவை விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அவருக்கு அந்த 1,50,000 ரூபாய் கட்டணம் விழாவுக்கு போயிருந்தோம். அதே பண்ணணும். அது இது எங்கே அடிபட்டாலும் யார் அடிபட்டாலும் அந்த சேவைக்கு அந்த 1,00,000 ரூபாய் கிடைக்கணும். நல்ல திட்டம். அதில் பொதுவாக பார்க்கணும். அங்கே நான் இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு எண்ணம் எனக்கு ஏற்படுது. என்ன சொன்னால் அந்த கட்டண வசதி 1,50,000 நல்ல இது எல்லா இதுக்கும் பொதுவாக அந்த தலையில் அடிபட்டால் இன்னும் கூடுதலாக பணம் தேவைப்படுது. அந்த நியூரோ சர்ஜன் எங்கள் பூச்சேரியில் இல்லை வெளியில் போய் நம்ம செய்ய வேண்டிய கட்டாயமாக இருக்குது. அது மாதிரி ஸ்பைனல் கார்டு அடிப்பட்டாலும் கொஞ்சம் சிரமம் கூடுதலாக அது வந்து 1,50,000 7 நாள் சேவை தங்கி பார்த்து வந்தேன். ஒரு எண்ணம் தோன்றியது. என்னன்னு சொன்னால் அந்த 1,50,000 நம்முடைய மாநில நிதியாக தலையில் அடிபட்டால் இந்த நியூரோசர்ஜன் அந்த ஸ்பைனல் கார்டு அடிபட்டால் இந்த இரண்டுக்கும் கூடுதலாக 1,50,000 நம்ம மாநில நிதியாக 3 லட்சம் கிடைக்கும் போது அந்த தலையில் அடிபட்டவங்க அந்த ஸ்பைனல் அடிபட்டவங்க பயனுள்ள இருக்கும். அது இந்த சேர்த்து அந்த பொருளாக வந்து எந்த ஹாஸ்பிட்டலாக புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் இதய நோய் சிகிச்சை மாத்திரைகள் வெளி மார்க்கெட்டில் விற்கப்படுவதாக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் இரா சிவா எம்எல்ஏ குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி சட்டசபையில் பூஜ்ய நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா பேசினார். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் இதய நோயாளிகளுக்கு நிக்கோமலன் சிஜிட்ரோம் என்ற மாத்திரை வழங்கப்பட்டு வந்தது என்றும் கடந்த 4 மாதமாக இந்த மாத்திரை இருப்பு இல்லை என கூறி ஏழை மக்களை மருந்தாளுநர்கள் திருப்பி அனுப்புவதாகவும், இந்த மாத்திரை சாப்பிடாவிட்டால் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழக்கும் அபாயம் உள்ளதாகவும், ஒரு வாரத்துக்கு இந்த மாத்திரையின் விலை 600 ரூபாய் என்றும், மருந்தாளுநர்கள் வேண்டியவர்களுக்கு மட்டும் மாத்திரைகளை வழங்குவதாகவும், ஏழை மக்களை ஏமாற்றி வெளியில் விற்பதாகவும் புகார் எழுந்துள்ளது. அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தடையின்றி மாத்திரை வழங்க வேண்டும் எனவும், புதுச்சேரியில் தெருநாய் தொல்லை அதிகரித்துள்ளதாகவும், அவற்றை பிடித்து கருத்தடை செய்ய தேவையான நடவடிக்கையை அரசு ஏன் மேற்கொள்ளவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார். தெருநாய்களுக்கு மைக்ரோசிப் பொருத்தி அவற்றை கண்காணிக்கவும், பிராணிகள் நலவாரிய அனுமதி பெற்று கருத்தடை செய்யவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழகத்தில் வளர்ப்பு நாய் வைத்திருப்பவர்கள் முகக்கவசம் அணியாமல் பொதுவெளியில் அழைத்து வந்தால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என அரசு அறிவித்துள்ளதாகவும், புதுச்சேரி அரசு கவனத்தில் கொண்டு இங்கு அபராதம் விதிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் ரங்கசாமி, உடனடியாக மாத்திரைகள் வாங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், வெளி மார்க்கெட்டில் விற்கப்படுகிறதா என கண்காணிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தை பின்பற்றி புதுச்சேரியில் முகக்கவசம் இல்லாமல் நாய்களை வெளியே அழைத்து வந்தால் அபராதம் விதிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக புதுச்சேரி பொது மருத்துவமனையில் உயிர்காக்க மருந்துகள் இல்லை என்ற நிலையில் குறிப்பாக இதய நோயாளிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற நிக்கோமலன் என்கின்ற அந்த மருந்து ஒவ்வொரு வாரமும் அந்த நோயாளி
ஒரு 700 ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு மாதம் ஒன்றுக்கு 2500 ரூபாய் தனியாக செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையில் அவருக்கு அந்த மருந்துகள் மறுக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து 3 மாதமாக கொடுக்காத காரணத்தினால் அதை இந்த அவையில் எழுப்பினோம். அதற்கு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அதற்கு தீர்வு கொண்டு செய்வதாக சொல்லியிருக்கின்றார். அதே போன்று தமிழகத்தில் நம்முடைய தலைவர்களுடைய ஆட்சியில் இந்த ப்ளூ கிராஸ் பிரச்சனை எல்லாம் இல்லாமல் நாய்களுக்கு முகமுடியை அணிய வைத்து பொதுமக்களை பாதுகாக்கின்ற ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதே போன்று புதுச்சேரியில் சுற்றுலா நகரமாக இருக்கின்ற மாநிலத்தில் மிகப்பெரிய அளவில் நாய் தொலைகள் இருக்கின்றது. தமிழகத்தை பின்பற்றி அதே நிலையில் இங்கேயும் அதற்கு செய்ய வேண்டும் என்று சொன்னோம். அதற்கும் இப்போது ஒப்புதல் அளித்திருக்கிறார். பூஜ்ய நேரத்தின் போது சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தேர்வில் தவறிய மாணவர்களின் மறு தேர்வு குறித்து பேசினார். தொழில்நுட்ப கல்வி, பல வகை தொழில்நுட்ப கல்வி, பட்டய படிப்பு ஆகியவற்றில் தேர்வு எழுதுவதற்கு வழங்கப்பட்ட வாய்ப்புகளை முடித்து அந்த வாய்ப்புகளில் தேர்ச்சி பெறாமல் நிலுவை பாடங்களும் வைத்துள்ளவர்களுக்கு அண்டை மாநிலமான தமிழகத்தில் ஒரு அரசாணை வெளியிட்டு வரும் ஏப்ரல் 2025 மற்றும் அக்டோபர் 2025 பருவ தேர்வுகளின் போது தேர்வு எழுத சிறப்பு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதே போல நமது புதுச்சேரியிலும் வழங்க வேண்டும் என மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களையும் கேட்டுக்கொள்வதாகவும், பட்டப்படிப்பு மற்றும் தொழில்நுட்ப கல்வி முடித்த நிறைய மாணவர்கள் நிலுவை பாடங்கள் அதாவது அரியர்ஸ் வைத்துள்ளதாகவும், மேலும் அவர்களுக்காக வழங்கப்பட்ட வாய்ப்புகளையும் இழந்து தவிக்கும் மாணவர்களுக்கு இது போல சிறப்பு வாய்ப்பு வழங்கப்பட்டால் அவர்களும் அவர்களின் குடும்பத்தின் பட்டப்படிப்பு கனவும் நிறைவேறும் என்றும், எனவே தமிழகத்தில் வெளியிட்டுள்ள அரசாணையை அடிப்படையாக கொண்டு நமது புதுச்சேரி மாநிலத்திலும் இது போன்ற ஒரு முறை வாய்ப்பு வழங்க வேண்டும் என மாணவர்களின் நலன் கருதி கேட்டுக்கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கத்தின் பிறந்தநாளை முன்னிட்டு ராஜ்பவன் தொகுதியில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கத்தின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இன்று அவரது பிறந்தநாளை முன்னிட்டு ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட செங்கேணி அம்மன் ஆலய வளாகத்தில் மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் மருத்துவ பரிசோதனை செய்து தொடங்கி வைத்தார். முகாமிற்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகிக்க பாஜக முன்னாள் துணை தலைவர் ரவிச்சந்திரன், ராஜ்பவன் தொகுதி பொறுப்பாளர் ஆனந்தன், ராஜ்பவன் பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன், நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர், ஓபிசி அணி துணை பொதுச் செயலாளர் சீனிவாச பெருமாள் மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த முகாமில் ரத்தம், சுகர், பிபி, கண் பரிசோதனை, ஆயுஷ்மான் பாரத் பதிவு செய்தல், ரத்த அழுத்தம் உள்ளிட்ட மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு ஆலோசனைகளும் மருந்துகளும் மாத்திரைகளும் வழங்கப்பட்டது. இந்த முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரியில் தேசிய தூய்மை பணியாளர்கள் நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் மூலம் கழிவுநீர் பராமரிப்பு இயந்திரங்கள் கொள்முதல் செய்யப்பட்டன. புதுச்சேரியில் உள்ள தேசிய தூய்மை பணியாளர்கள் நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் மூலம் கொள்முதல் செய்த கழிவுநீர் பராமரிப்பு இயந்திரங்கள் பயன்பாட்டிற்கு விடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. பாதாள அமைப்புகள் பொது கழிவுநீர் பராமரிப்பு இயந்திரங்கள் மூலம் கழிவுநீர் சுத்திகள் மேம்படுத்துவதற்காக தூய்மை உத்யாமி வாஜனா கீழ் தூய்மை நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் உதவியுடன் புதுச்சேரி பொதுப்பணித்துறை பராமரிப்பு இயந்திரங்கள் வாங்குவதற்காக புதுச்சேரி அரசு மற்றும் NSKFC இடையே 20/12/2023 அன்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. உபகரணங்களின் விலையில் 90 விழுக்காடு NSKFDCயும் மீதமுள்ள 10 விழுக்காட்டை புதுச்சேரி அரசும் ஏற்கும். வட்டி விகிதம், திருப்பி செலுத்தும் காலம் அதிகபட்ச ஆண்டுகள் ஆகும். இதன் முதற்கட்டமாக பொதுப்பணித்துறை 6 இயந்திரங்களை ஜெம் போர்ட்டல் வழியாக குறைந்த ஒப்பந்த புள்ளி அடிப்படையில் பாதாள சுத்தம் செய்யும் மற்றும் தூர்வாரும் இயந்திரங்கள் தயாரிப்பு நிறுவனம் KM அவிடா என்விரோ என்ஜினியர்ஸ் பிரைவேட் என்ற நிறுவனம் மூலம் 3,21,48,960 ரூபாய்க்கு பணியாணை வழங்கப்பட்டு இயந்திரங்கள் பெறப்பட்டது. மீதமுள்ள இயந்திரங்கள் இணைய வழி ஒப்பந்த புள்ளி வழியாக வாங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வியந்திரம் கழிவுநீர் சுத்திகரிப்பு லாரி சேஸில் பொருத்தப்பட்ட ஜெட்டிங் குழாய் மற்றும் சிறப்பு சுத்திகரிப்பு குழாய்கள் மூலம் அதிக அழுத்த நீரை செலுத்தி சுத்தம் செய்யும் திறன் கொண்டது.
இந்த உபகரணத்தில் அடைப்பு நீக்குதல் மற்றும் வெளியேற்றும் வசதி உள்ளது. இது மேன்ஹோலில் உள்ள வண்டல் மற்றும் பிற கழிவுப் பொருட்களை விரைவாகவும் பாதுகாப்பாகவும் சுத்தம் செய்ய வடிவமைக்கப்பட்டுள்ளது. சேகரிக்கப்படும் வண்டல் மண் மற்றும் கழிவுகள் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு வெளியேற்றும் வசதி உள்ளது. இந்த இயந்திரங்கள் மூலம் புதுச்சேரியில் உள்ள கழிவுநீர் தொட்டிகள் மற்றும் குழாய்கள் தூர்வாரி பராமரிக்கப்படும். ஊசுடு தொகுதி பொறையூர் மற்றும் அதனை சார்ந்த மக்களின் குடிநீர் பயன்பாட்டிற்காக கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணிகளை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறையூர் மற்றும் அதனை சார்ந்த பகுதி மக்களின் குடிநீர் பயன்பாட்டிற்காக புதிய கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணிக்காக பூமி பூஜை நிகழ்ச்சி 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் பீனா ராணி, இளநிலை பொறியாளர் திருவேங்கடம், போர்மன் ரூபகன் மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, கிளை தலைவர் சித்ரா புத்திரன், தொகுதி நிர்வாகிகள் உலகு, மல்லிகா, அம்சா, ஊர் பிரமுகர்கள் இளங்கோவன், தியாகராஜன், பாஸ்கர், நவசக்தி முருகன், ஜெகதீஷ், வசந்தராஜா, பிரவீன், அப்புசாமி, ராமசாமி, குடிநீர் பிரிவு பாலு உட்பட முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இந்த பணியினை மேற்கொள்வதன் மூலம் சுமார் 5000 பொதுமக்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரெஞ்சு இந்தோ கட்டிடக்கலைக்கான நிப்பான் பெயிண்டின் பாண்டி ஸ்டைல் கைடை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வெளியிட்டார். நிப்பான் பெயிண்ட் நிறுவனம் புதுச்சேரியில் உள்ள பிரெஞ்சு இந்தோ கட்டிடக்கலைக்கு ஏற்ற வகையில் சிறப்பு பெயிண்ட்களை உருவாக்கியுள்ளது. இந்த பெயிண்ட்கள் குறித்து விவரங்கள் அடங்கிய பாண்டி ஸ்டைல் கைடு என்ற புத்தகத்தை தயார் செய்துள்ளது. அதன் வெளியீட்டு விழா புதுச்சேரி நயினார் மண்டபத்தில் உள்ள கீர்த்தி கார்ப் நிறுவனத்தின் கடை திறப்பு விழாவில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி கடையை திறந்து வைத்து பாண்டி ஸ்டைல் கைடு புத்தகத்தை வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் நிப்பான் பெயிண்ட் அலங்கார பிரிவின் துணைத் தலைவர் மார்க் டைட்டல்ஸ், மார்க்கெட்டிங் ஹெட் ஹரிஹர சுதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் பேசுகையில், பிரெஞ்சு கட்டிடக்கலை மற்றும் பாரம்பரியத்தின் அடையாளம் ஆகும் என்றும் அதற்கு அழகூட்டும் வகையில் நிப்பான் பெயிண்ட் நிறுவனம் வண்ணங்களை உருவாக்கி இருப்பது பாராட்டிற்குரியது என்றார். அந்த வண்ணங்கள் குறித்த விவரங்கள் பாண்டி ஸ்டைல் கைடு புத்தகத்தில் இருப்பது பாராட்டிற்குரியது என்றும் குறிப்பிட்டார். பாண்டி ஸ்டைல் கைடு குறித்து நிப்பான் பெயிண்ட் மார்க்கெட்டிங் ஹெட் ஹரிஹரசுதன் கூறுகையில், புதுச்சேரியின் பிரெஞ்சு இந்தோ கட்டிடக்கலை, சுற்றுச்சூழல் உள்ளிட்டவைகளை கருத்தில் கொண்டு சிறப்பு பெயிண்ட்களை நிப்பான் பெயிண்ட் கம்பெனி தயாரித்துள்ளது என்றும், புதுச்சேரி ஒயிட் டவுனில் உள்ள கட்டிடங்களின் முன்பு சுற்றுலா பயணிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் புகைப்படம் எடுத்துக் கொள்கின்றனர். அதற்கு காரணம் அந்த கட்டிடத்தின் வடிவமைப்பு மட்டுமில்லை, அந்த கட்டிடங்களுக்கு அடிக்கப்பட்டுள்ள பெயிண்டும் காரணம் என்றார். புதுச்சேரி கட்டிடங்களுக்கு எந்த மாதிரியான பெயிண்ட்களை அடிக்கலாம் என்பதை வாடிக்கையாளர்கள் எளிதில் தேர்வு செய்து கொள்ள பாண்டி ஸ்டைல் கைடு என்ற புத்தகத்தில் தயாரித்து வெளியிட்டுள்ளதாகவும், இதனை பார்த்து வாடிக்கையாளர்கள் தங்கள் கட்டிடங்களுக்கான அழகூட்டும் பெயிண்ட்களை சுலபத்தில் தேர்வு செய்ய முடியும் என்றார். மேலும் ஸ்தபதிகளுடன் கலந்து பேசி கோவில் உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களுக்கான சிறப்பு பெயிண்ட்களையும் நிப்பான் பெயிண்ட் நிறுவனம் உற்பத்தி செய்யும் எனவும் அவர் கூறினார். மரக்காணம் பாரதியார் மெட்ரிக் பள்ளியில் சர்வதேச யோகா போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. மரக்காணம் பாரதியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் சர்வதேச யோகா போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. மாநில அளவில் சர்வதேச யோகா போட்டி நேத்ராதாரி மற்றும் அச்சரப்பாக்கம் டவுன் லயன்ஸ் கிளப்பால் மதுராந்தகத்தில் நடத்தப்பட்டது. இதில் பாரதியார் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு 28 மாணவர்கள் முதல் பரிசினையும், 13 மாணவர்கள் 2ஆம் பரிசினையும், 4 மாணவர்கள் 3ஆம் பரிசினையும் பெற்றனர். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பள்ளியின் தாளாளர் அருணாச்சலம், செயலாளர் ரவிக்குமார் இருவரும் இணைந்து பாராட்டுகளையும் மற்றும் பரிசுகளையும் வழங்கி கௌரவித்தனர். இதில் பள்ளியின் முதல்வர் செல்வி ரூபினா, யோகா பயிற்சி ஆசிரியர் பாஸ்கர் மற்றும் ஆசிரியர்கள் உடனிருந்தனர்.
ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக பாலூட்டும் தாய்மார்களுக்கு உதவித்தொகையினை துணை சபாநாயகர் ராஜவேலு வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலமாக பாலூட்டும் தாய்மார்கள் 48 நபர்களுக்கு ரூபாய் 8,64,000 ரூபாய்க்கான உதவித்தொகையை துணை சபாநாயகர் ராஜவேலு வழங்கினார். நிகழ்ச்சியின் போது அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.